உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 இந்த சீசன்ல ஒரு மறக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா யுனானிமஸா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லுவாங்க. ஆமா, ஃபைனல்ஸோட அந்த டைட்டில் வின்னர் அல்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸை திருப்பி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ லெட்ஸ் ஆல் வாட்ச் இட் டுகெதர். நிஜமாவே தட் வாஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட ஒவ்வொருத்தருக்குமே சொல்லுவாங்க இல்லையா மயிர் கூச்சல் அப்படின்னு, கண்டிப்பாக அது வந்திருக்கும். அண்ட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்க பாடும்போது நீங்கள் இருந்தீங்க, லைவாக அவங்க பாடும்போது நீங்கள் கேட்டீங்க, வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் யோர் ஹெட்? உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருந்தது? அல்கா பற்றி சொல்லணுன்னா அன்றைக்கி சிங்கார வேலனே அது பெரியவங்களே பாடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி சாங். அந்த பர்ஃபெக்ஷன் லெவலில் சொல்கிறேன். நான் ஜானகியமாக பாடின அளவுக்கு பர்ஃபெக்டாக பாடணுன்னா அது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தால் தான் பாட முடியும். பட் இவ்வளோ சின்ன ஒரு குழந்தை இந்த அளவுக்கு அதை அட்டெம்ப்ட் பண்ணி அது நல்ல விதமாக பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஸ்ரவன் கூட முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கிளாசிக்கல் ஸ்டைலில் மட்டும் பாடிட்டு இருந்த ஸ்ரவனுக்கு வந்து சேஞ்ச் அந்த 1 இயருக்குள்ளே இப்போவுமே நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் என்ன சொல்கிறது எல்லா வெர்சடைல் சிங்கராக மாறியாச்சு ஸ்ரவன். ரொம்ப சந்தோஷம்.
அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கடவுள் எல்லாம் நல்ல விதமாக கொடுக்கணும்னு ப்ரே பண்ணுறேன். ஸோ சித்ராமா சொன்ன மாதிரியே ஸ்ரவன் ஆரம்பத்தில் ஒரு கிளாசிக்கல் பேக்ரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இல்லை நான் ஜெயிப்பேன், ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், ஓவரால் சிங்கராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளேபேக் சிங்கிங்கில் அவரோட பயணத்தை தொடங்கியிருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய பிளேபேக் சிங்கர் ஆவார். அந்த விஷயத்தில் எங்களுக்கு டவுட்டே இல்லை. இன்னைக்கு ஒரு சின்டிலேட்டிங்கான பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஸ்ரவன். ஹாய் ஸ்ரவன், வெல்கம் பேக். இந்த மேடை உங்களுக்கு புதுசே இல்லை. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2ல் ரன்னர் அப் பிளேஸ் வின் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது புதுசாக ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிற டைட்டிலும் ஆட் ஆன் ஆயிருக்கு உங்களுக்கு. யூ சங் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேபேக் சாங் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு? ஆக்சுவலாக இதனால் கற்றுன்றதுனால பிளேபேக்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண யூ வில் லேர்ன் மோர். ஸோ அதில் வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டியூ டு சூப்பர் சிங்கர். அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் மை. ஓகே, ஸோ பயமே இல்லாமல் பாடிட்டீங்க உங்களோட முதல் பாட்டு. அண்ட் இட்ஸ் a சூப்பர் டூப்பர் சாங். அதை நீங்கள் வந்து எங்களுக்காக இப்போ இந்த மேடையில் பாட போறீங்க. ஃப்ரம் த ஃபிலிம் பாசக்கார நண்பர்கள், கம்போஸ் பை சார் தீனா. ஸோ ஐ ஹவ் டு டெஃபினெட்லி தேங்க் தீனா சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி given to me. Thank you, sir. All the best to you and may you begin. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. Come on. ரக்க கட்டி பறக்குற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். ரக்க கட்டி பறக்குற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். கத்து தரும் குருவையெல்லாம் கடவுளாக பார்ப்போம், படிக்கிற இடத்தையெல்லாம் கோவிலாக மதிப்போம். We are here to win. Our school is number one. We are here to win. Our school is number one. ரக்க கட்டி பறக்குற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். ஆறுவது சினம் கூறுவது மனம், அறியாத சிறுவனானி ஆராது மனம் ஆசிரியர் தினம், அதனாலே தப்பித்தாய் நீ. கமர் கட்ட கள்ள உருண்ட தேங்காய் பர்ஃபி, மங்காவத எள்ளு உருண்ட மக்காச்சோளம். கமர் கட்ட கள்ள உருண்ட தேங்காய் பர்ஃபி, மங்காவத எள்ளு உருண்ட மக்காச்சோளம். அம்மா அப்பா ஆசையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சோம், அன்பான ஆசான அனுதினமும் துதிப்போம். அம்மா அப்பா ஆசையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சோம், அன்பான ஆசான அனுதினமும் துதிப்போம். உயிரெழுத்தாமை எழுத்தா ஒண்ணு கூடி இருப்போம், மறுபிறவி இருக்குதுன்னா வாது யார பொறப்போம், மறுபிறவி இருக்குதுன்னா வாது யார பொறப்போம். ரக்க கட்டி பறக்குற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். கத்து தரும் குருவையெல்லாம் கடவுளாக பார்ப்போம், படிக்கிற இடத்தையெல்லாம் கோவிலாக மதிப்போம். We are here to win. Our school is number one. We are here to win. Our school is number one. We are here to win. Our school is number one. Thank you. So Airtel
ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ல மறக்க முடியாத எத்தனையோ கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்களோட லைஃப் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஜேர்னி கம்ப்ளீட்டா மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இம்பார்ட்டன்டான ஒருத்தர் அப்படின்னு அவர் வந்து ஒரு சைல்ட் ப்ராடிஜின்னு சொல்லலாம். அவர் வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கரோட ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம். முக்கியமா பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்காருல்ல. ஆமாப்பா, 7 வயசுலயே 7 மணி நேரம் பாடி இருக்காரு. அதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க. வெரி நைஸ். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லும்போது நான் வந்து மேல 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 பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க நிஜமாவே அவரை பார்க்கணும்னா இங்க தான் பார்க்கணும். ஏன்னா அவர் இந்த ஹைட்ல தான் இருப்பாரு. ஆனா பார்க்கிறதுக்கு தான் குட்டியா இருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் சர வெடி மாதிரி வெடிக்கும் இல்லையா? குட்டியா இருக்கிற ஆனா கெட்டியா பெர்ஃபார்ம் பண்ற லெட் அஸ் வெல்கம் தி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டார் ஸ்ரீகாந்த். அந்த கண்ணாடி மட்டும் நீ விடாத. ஆண்டி, இவ என்னெல்லாம் சாதிச்சிருக்கான் இந்த சின்ன வயசுல, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். இவன் வந்து 5 மினிட்ஸில் 5 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். அதாவது பாடிக்கிட்டே கீபோர்ட், ட்ரம்ஸ், பெயிண்டிங் அண்ட் மேஜிக் பண்ணான். இது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் இன்னொன்று 7 ஹவர்ஸ் 125 சாங்ஸு வித்தவுட் லிரிக்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்க்காம பாடியிருக்கான். ஸோ இது ஒரு ரெக்கார்ட். சூப்பர். ஸோ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2க்கு அப்புறம் அந்த பயணத்துக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் செஞ்ச வேர்ல்ட் ரெக்கார்ட் உங்களுக்காக. விண்ணிலும் மண்ணிலும் இருக்கும் நட்சத்திரங்களோடு தன்னுடைய சாதனையை பின்னி பெடலெடுத்து பேத்தெடுக்க அந்த வால் நட்சத்திரம் ஸ்ரீகாந்த் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக இயக்குனர் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸ்ரீகாந்தை நீங்கள் விஜய் டிவியிலே பார்த்திருப்பீர்கள். சூப்பர் சிங்கர். அவர் 7 மணி நேரம் இடைவிடாது பாடப்போகிறார். அதாவது வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கிறார்கள் என்று சொன்னார். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Here we go. வேகம் தேசிந்து நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்காலம் என்னம்மா கண்ணு சௌத்தியமா ஆமம்மா கண்ணு சௌத்தியந்தா என்னம்மா கண்ணு சௌத்தியமா ஆமம்மா கண்ணு சௌத்தியந்தா எனக்கு சின்ன பூனை போட்டியா முடிஞ்சு முடிக்கப்பட்ட பாடு பாத்தியா யாருக்கும் வந்திடாத சிங்கண்ணா வரது பாருங்க மங்கிடாத தங்கண்ணா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமகம் முனை ஏறுது திக்கி எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லியே அட ஊத்திக்கிட்ட வெள்ளியே நான் விட்டறிஞ்ச சல்லியே ஊத்திக்கிட்ட வெள்ளியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக தமிழகத்தின் சபாநாயகர் ஐயா ஜெயக்குமார் அவர்களை இந்த சாதனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கின்னஸ் சாதனை படைக்க வேண்டும் என்ற வகையில் இன்னிசை நிகழ்ச்சி தொடர்ந்து பாடி உலக சாதனை படைப்பதற்கு
வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆசை நூறு வகை வாழு நூறு சுவைவா போது போது மன போது சேர்த்து வரவா பாடி பாடலாம் கலை ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம். அவர் கொஞ்சம் ஒரு சோர்வு ஏற்பட்டு இருக்கு கொஞ்சம் இந்த இதில். ஏன்னா இப்போ நம்ம வந்து 5 மணி நேரம் முடிச்சு இப்போ வந்து நம்ம 6வது மணி நேரத்துக்கு உள்ள நுழையிறோம். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரிகள் ஓடிடும். உங்களுடைய மிகப்பெரிய பாராட்டு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு. எங்கே ஸ்ரீகாந்த் வந்து ஒரு இதற்கு முந்தைய படைத்த சாதனை, ஒரு 9 வயது சிறுமி ஜாக்சன் என்ற சிறுமி 5.5 மணி நேரம் தொடர்ந்து பாடியிருக்கிறார்கள். அந்த சாதனையை இப்போது இவர் முறியடித்து இருக்கிறார். ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து சாதனை சான்றிதழை வழங்க ரீடிஸ்கவர் இந்தியா ப்ராஜெக்ட் டிசைனர் மிஸ்டர் சதீஷ் அண்ட் டீம் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஸ்ரீகாந்துக்கு சாதனை சான்றிதழை வழங்குகிறது. இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் ஸ்ரீகாந்துக்கு சாதனை சான்றிதழை வழங்குகிறது. எனக்காக இவ்வளோ நேரம் ஒரு 7 மணி நேரம் இங்கே உட்காந்து என்னோட ஷோவை பார்த்து இந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது ரொம்ப தேங்க்ஸ். உலக சாதனை பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு விஜய் டிவி அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். That was Shrikant's record for you. Amazing அல்ல? இந்த வயசுல இவ்வளவு சாதனையா? லிட்டில் சூப்பர் ஸ்டார் சைல்ட் ப்ராடிஜி கொடுங்கப்பா. இங்க எப்படி ஒரு சைல்ட் ப்ராடிஜி வந்து வேற ஒரு ரூபத்துல இருக்காரோ அதே மாதிரி நடிப்பு மூலமா தான் ஒரு சைல்ட் ப்ராடிஜின்னு ப்ரூவ் பண்ண சாரா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாரா, can you please come down for us and perform with Shrikant? யாவுச்சி மண்டல சுருங்குது ஒன்னான பாக்கையில கிருங்குது கிட்டானி வந்தாலே விருங்குது டருங்குது. யாவுச்சி மண்டல சுருங்குது ஒன்னான பாக்கையில கிருங்குது கிட்டானி வந்தாலே விருங்குது டருங்குது. கை தொடு தூரம் காய்ச்சவரே சக்கரையாலே செஞ்சவரே ஜெயம் பசு தீங்க வந்தவளே சுந்தரியே ராவணி தாண்டி பார்த்தவனே கண்ணாலே என்ன சாய்ச்சவளே ராத்திரி தூக்கம் குறைத்தவளே சந்திரனே. யாவுச்சி மண்டல சுருங்குது ஒன்னான பாக்கையில கிருங்குது கிட்டானி வந்தாலே விருங்குது டருங்குது. டமாட்டா. ஸ்ரீகாந்த், இப்போ பண்ணிய டான்ஸ் எஸ். இது எனக்கு அது பார்க்கும்போது யாரோ ஞாபகத்துக்கு வராரு. தெரியும். லிட்டில் மனோ சார். இந்த மாதிரி ஆடாம அசையாம ஸ்டெப் பண்ற ஒருத்தர் எல்லாம் இருக்காரு அவர் இங்க. தான் எனக்கு சொல்லியே கொடுத்தாரு. டான்ஸே சொன்னோம். ஏய், நீ அப்படி பண்ண அப்படின்னு நினச்சா சாராவை கூட என்ன ஃபாலோ பண்ணுதுடா. அப்படியே ஆ சக்கா ஆ ஏ சிக்கா ஏய், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெயினே கிடையாது. ஃபென்டாஸ்டிக் டான்ஸ் ஃப்ரம் சாரா. காட் பிளஸ் யூ. Thank you very much. I used to do like you only. Dance. Sarah, you can please take your honorable seat in Chitrama's madi. Please go. Shrikant, ரொம்ப சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. Thank you so much. You can take your seat. Thank you. Thank you.
தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ரொம்ப கோலாகலமா இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஓட லான்ச்சை நம்மளோட 3 மெயின் ஜட்ஜஸும் நடத்தி முடிச்சிட்டாங்க.